Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸ் கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு புது கேரண்டி பார்க்க போகிறோம். என்ன கேரண்டினா DIGC ECGC. இதில் இந்த ECGC அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏதோ ஒரு பர்டிகுலர் மிஷினரியவோ ஏதோ ஒரு பொருளையோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி லோன் வாங்கியிருக்காருன்னா அந்த லோனுக்கான கேரண்டி இருக்கும்ல, நான் வந்து இந்த லோன் அவர் ரீபே பண்ணலைன்னா நான் கேரண்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேரண்டியை யார் கொடுப்பானா இந்த ECGC, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இவங்க வந்து பர்டிகுலராக எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன். இவங்க வந்து நமக்கான கேரண்டியை கொடுத்துருவாங்க. அந்த கேஸில் எவ்வளோ கேரண்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பாயிண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ECGCயோட கேரண்டி எப்போவுமே மொத்த லோன் அமௌண்ட்டில் 50%. 30 லட்சத்துக்கு லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 50% வந்து ECGC கேரண்டி கொடுத்துருவாங்க. மீதி 50%க்கு மட்டும் இவர் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி DIGC கவராக இருந்துச்சுன்னா மொத்த லோனில் 40% வந்து நமக்கு வந்து அவங்க கேரண்டி கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 60%க்கு வந்து அசசி யார் லோன் வாங்கினவர் வந்து கேரண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு 15 lakh 10 lakh, ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் 10 lakh 8 lakh, பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியலைசபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. DIGCக்கு இதெல்லாமே அவங்களே சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. சம்மில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்தம் 35 லட்சம் லோனு, அதில் செக்யூரிட்டியாக கொடுத்தது 10 லட்சம் 8 லட்சம். அது போக DIGC கவர்னால் நமக்கு வந்த வேல்யூவில் வந்து 40%, ECGC கவர்னால் நமக்கு வந்த வேல்யூவில் 50% எடுத்துக்கிட்டால் நமக்கு மிச்சம் இருக்கிற அன்செக்யூர்டு கண்டுபிடிச்சிருவோம். நம்ம அந்த அன்செக்யூர்டு போர்ஷனையும் செக்யூர்டு போர்ஷனையும் தனியாக பிரித்து எழுதுறது தான் வேலை. ஸோ நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணி வர்றப்போ வந்து அன்செக்யூர்டு போர்ஷன் கிடச்சிருச்சு. செக்யூரிட்டிஸ் கொடுத்ததுனால நமக்கு வந்து செக்யூர்டு போர்ஷனும் கிடச்சிருச்சு. அது ரெண்டையும் நம்ம வந்து டோட்டல் லோன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ செக்யூர்டு எவ்வளோ அன்செக்யூர்டுன்னு போட்டுட்டு டோட்டலாக செக்யூர்டுக்கும் அன்செக்யூர்டுக்கும் சேர்த்து எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும்னு எடுத்து எழுதுறது தான் இந்த சம். இது வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து 2 மார்க்கோ 3 மார்க்லேயோ தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. முக்கியமாக இந்த DIGC கவர் ECGC கவர் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. 1 வேர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த சம். இதோட நமக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மொத்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் பார்க்கலாம். இதை முடித்தோன்னா நமக்கு 3 லெசன்ஸ் கவர் ஆயிரும். லாஸ்ட் பார்ட் ஏஎஸ்க்கு 7 வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ அதோடு நமக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சிடும். ஆடிட் ஏற்கனவே சொல்லிட்டேன், தியரினால என்னால் வீடியோஸ் போடலை. இந்த டிசம்பருக்குள்ளே என்னால் போட முடியாது. அதுக்கப்புறம் மேபி முடிஞ்சால் போடலாம். ஸோ ஆடிட்டுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்குன்னா ஸ்டடி மெட்டீரியலில் ஈஸியாக இருக்குன்னா அதில் பாருங்கள். இல்லைனா நிறைய டெலகிராம் குரூப்ஸில் ஈஸியான சின்ன ஷார்ட் ப்ரொவிஷன்ஸாக வந்து PDF கிடைக்கும். அதில் தேடி எடுத்து இது பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.